வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வரவேற்ற உங்களை வாழ்த்துவது என் கடமை. இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. பூப்போடு உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. பூப்போடு உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. கண்ணே வடிய உயிரே உயிரே ஒளியே. பூப்போடு உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. சகல கனியானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு கால வாழ்க வாழ்கவன என் மனமாற உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாகவும் உங்கள் தோழியின் வாயிலாகவும் நான் கேட்டறிந்தாலும் கூட உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் வாயிலாக கேட்க வேண்டும் என்ற ஆவல். கேட்கலாமா வள்ளி நாயகம்? தாராளமாக கேட்கலாம். நீங்க ஏராளமான அதாவது தாராளமான விஷயத்தை கேளுங்க. நான் ஏராளமா சொல்றேன்னு ஒரு காலம் சொல்ல மாட்டேன் யார்ட்டையுமே. ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. நாங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அதே சமயத்துல எதுவுமே தெரியாதவங்களும் இந்த உலகத்துல இல்ல இல்லையா? ஏன்னா எனக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தால் ஒளிவு மறைவு இல்லாமல் கண்டிப்பாக உண்மையை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன். கேக்குறீங்களா? சபையறிந்து பேசு சமயவறிந்து பேசு. சில நேரங்களில் பேசாமலே இருந்து பழகணும். அப்ப எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதில் எந்த இடத்துல இதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு. அது அறிந்து நல்ல அடக்கமான நாகரிகமான முறையிலே கேளுங்க சுவாமி. தெரிந்த விவரங்களை கூறுகின்றேன்னு சொல்லியிருக்கீங்க. கதையின் முறைப்படி முதற்கட விசாரணையை தொடங்கிவிட்டு அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். பண்டிவிழி கற்கண்டு மொழி வண்டிவிழி கற்கண்டு மொழி மாதே வண்டிவிழி கற்கண்டு மொழி கல்வி செல்வம் வீரமே அதாவது வீரம் இந்த மூன்று முக்கியம் அப்படின்பாங்க. ஆனா வீரம் என்பதை ஒரு ஆண்டொன்று பண்ணால் வயதொன்று போயிடுச்சு. வயசாயிருச்சுன்னா வீரத்தை செயல்படுத்த முடியாது. அதே சமயத்தில் இந்த செல்வம் என்பது பணம் என்பது குறிப்பிட்ட வயதில் சம்பாதிக்கக்கூடியது. ஏன்னா ஓரத்தில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கல்லாத கல்வி, மூவெட்டில் முடியாத திருமணம், நாலெட்டில் பெறாத பிள்ளை, ஐந்தெட்டில் சேர்க்காத செல்வம்னா 5-8 அதாவது பாருங்க அந்த 8-5 எத்தனை வயசு அப்படின்ற உங்களுக்கு தெரியும். அந்த வயசுல தான் செல்வத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. சேமித்தாலும் கூட அந்த செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு அதாவது நம்ம எப்படி அதை மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு செல்வமும் நம்மளை மதிச்சு இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செல்வம் 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 அது சென்றுக்கிட்டே தான் இருக்கும், ஒரு களமும் தங்காது. ஆக இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீரம் என்பது நிரந்தரம் கிடையாது, செல்வம் என்பதும் நிரந்தரம் கிடையாது. ஆனா இந்த கல்வி என்பது மட்டும் ஒரு மனிதனுக்கு நிரந்தரம். சாக போற நேரத்துல கூட அந்த உயிர் போற தருவாயில கூட போய் ஏதாவது ஒண்ணு கேளுங்களேன், தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும், அதாவது வயதான காலத்துல பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும் உற்றார் உறவினர்கள் கைவிட்டாலும் தான் கற்ற கல்வி ஒருவரையும் ஒரு பொழுதும் விடாது அப்படின்னு இருக்காங்க. ஆக நீங்களோ அதாவது படிச்சவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாமே தெரிஞ்சவர். நீங்க என்னோட விவரம் கேட்டிருக்கீங்க. முதற்கட்ட விசாரணையாக வண்டு மொழி கற்கண்டு மொழி மாறி வாழ்ந்திருக்கும் நாடு எது சொல் கோதை கற்ற கல்வி எந்த நேரத்திலும் ஒருவனை கைவிடாது என்பது தம்பி பேசும்போது பாடமும் மட்டும். ஏன்னா கல்வி என்பது எந்த ஒரு நேரத்து உதவும் என்பது
ஏன்னா இது எதுக்காக சொல்ல வரேன்னா, கர்ணனாகப்பட்டவன் ஆக சிறந்த வில்லாளி, இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அர்ஜுனன் எந்த அளவிற்கு மகாபாரத கதையே ஆக சிறந்த வில்லாளியாக விளங்கினாலோ அதே அளவு ஆக சிறந்த வில்லாளியாக விளங்கியவன் யார் அப்படின்னா கர்ணன். அவனுக்கு தனிப்பட்ட வகையிலே தான் செய்வதிலே அவனுக்கு பேர் இருந்தாலும் கூட வில்லாளி என்ற அடிப்படையில் கூட கர்ணனுக்கு தனி சிறப்பு உண்டு. ஆனா பாருங்க, ஒருவன் கற்ற கல்வி எந்த நேரத்திலே அவனை கைவிடாது அப்படின்னு உங்களுடைய வாக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அவனை கைவிட்டது ஏன்? அவன் செய்த ஒரு சிறு தவறுனால. ஒரு குருவிட்ட நம்ம ஒரு வித்தகத்துக்கு போறோம், ஒரு கல்வி கத்துக்க போறோம்னா அந்த குருவுக்கு உண்மையாக இருப்பதுதான் ஒரு மாணவனுக்கு சிறந்த ஒரு குணமாக பார்க்கப்படுகிறது. ஆனா அந்த கர்ணன் பரசுராமரிடத்தை வித்தை கற்றுக்கும் பொழுது என்ன சொல்லி வித்தை கத்துக்கிறான்? தான் பிறப்பால் ஒரு பிராமணன் சொல்லி வித்தை கத்துக்கிறான். ஆனா அவன் பிறப்பால் ஒரு சத்திரியன். இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. வண்டு கொடைய ஒன்றாக மாதிரி கண்ணமன் கொடைய ஒரு வண்டு கொடைய கூடிய ஒரு அந்த வள்ளியை தாங்கக்கூடிய தன்மை பிராமணன் கிடையாது. நீ யாருப்பா? சத்திரியன் உடனே அப்பதான் சாப கூடாது. நீ கற்ற கல்வி, நீ கத்துக்கிட்டு வித்த உனக்கு தகுந்த நேரத்தில் மறந்து போகட்டும். அதெல்லாம் கல்வின்றது எப்பவுமே கைவிடாதுன்னு சொன்னீங்க. ஆனா பரசுராம் கொடுத்த சாபத்தின் காரணமாக அவன் கற்ற கல்வி ஒருவேளை பிரம்மாஸ்திரம் சொல்லக்கூடிய அஸ்திரம் அர்ஜுனை எதிர் வரும் பொழுது கர்ணனுக்கு நினைவுல இருந்திருந்த அப்படின்னா ஒரு அஸ்திரத்துல அர்ஜுனன் கதையை முடிச்சிருப்பேன். ஆனா குரு பரசுராமர் சாபம் கொடுத்தாரு, தகுந்த நேரத்துல நீ கத்துக்கிட்டு வித்த மறந்து போகட்டும்னு. மறந்தது பிரம்மாஸ்திரம் என்ற வித்தையை மறந்த அர்ஜுனை அடிச்சேன் வீழ்ந்தான் கர்ணன். இது காரணம் என்ன? ஒரு குரு என்பவர் இறைவனுக்கும் மேலானவர். ஆனா அப்படி குரு விட்ட பொய் சொல்லி வித்த கத்துக்கிட்ட ஒரு காரணத்தினால கர்ணனுக்கு தகுந்த நேரத்துல மறந்து வச்சாலையா? கல்வி எல்லா இடத்துல எல்லாருக்கும் உதவிராதுங்க. ஏன்னா கற்றவருக்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு அப்படின்பாங்க. அதாவது மகாபாரதத்துல வில்லுக்கு விதுரன் என்று சொல்லக்கூடியவன் முதல்ல, வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவன் பிறகுதான் பேர் எடுத்தான். ஏன்னா விதுரன் கையில் இருக்கக்கூடிய அந்த வில்லாகப்பட்டதை என்றைக்கு அம்பாகப்பட்டதை வில்லாகப்பட்டதையும் விதுரன் என்று சொல்லக்கூடிய உடைச்சு போட்டானோ அதற்கு பிறகு அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவனுக்கு அந்த பேர் கிடைச்சிச்சு. சிறந்த வில்லாளி, சிறந்த ஆற்றல் உடையவன் விதுரன், சிறந்த வீரமானவன். ஆனா பாருங்க, வீரம் இருந்து என்ன புண்ணியம்? அந்த வயசுல அந்த வீரத்தை செயல்படுத்த முடியல. போர்ல செயல்படுத்த முடியாம லாவகமாக அவன் கையில இருந்த வில்லு உடைக்கும்படியாக செஞ்சவன் தான் கண்ண பரமாத்மா. ஒருவேளை தன் கையில் வைத்திருந்த அந்த பிரம்மஸ்தனுன்ற அந்த வில்லோட களத்துல இறங்கி இருந்தார் அப்படின்னா ஒரே நாள்ல மகாபாரதம் முடிச்சு பாண்டவர்கள் அழிச்சு கௌரவர்களுக்கு வெற்றி தெரிந்து வருவார். அப்ப அவரு கௌரவர் சார்பாக போர்ல கலந்துக்க கூடாது என்பதற்காக கண்ண பரமாத்மா தன் அறிவாட்சி மூலமாக துரியோதனனை ஏச வைக்கின்றார் விதுரனை. எப்படி என்னதான் இருந்தாலும் நீ ஒரு தாதையின் மகன் தானே, நீ ஒரு வேலைக்காரி மகன் தானே, அதனாலதான் உன் புத்தி இப்படி போகுது என்ற வார்த்தையை துரியோதனன் சொல்ற. ஏன்டா உனக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு உண்மையாக உனக்கு நான் வேலை பார்த்தேன், ஆனா என்னை நீ ஒரு தாதியின் மகன் அசிங்கப்படுத்திட்ட, உனது என் சார்பாக போர்ல என் வில் இடம்பெறாது என்று கோபம் கொண்டான் விதுரன். உடைச்சு போட்டேன் பிரம்மதனுசை. ஒருவேளை உடைச்சு போடாம விதுரன் போர்க்களத்தில் இறங்கியிருந்தார் அப்படின்னா வெற்றி கௌரவர்களுக்கு தானே. இந்த குருவை மிஞ்சிய சிஷியர்கள் எங்கேயாவது உண்டா? குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்பாங்க. ஒரு குருநாதர் அதாவது எந்த வித்தைகளை ஏன்னா தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை போய் தொட்டவனும் கேட்டான். ஒரு தொழிலை கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல படிப்பு கத்துக்கிட்டாலும் சரி, அதற்கு குருநாதர் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தையாக போனது ஏகலைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு. ஆனா அதே குருநாதர் பாருங்க, ஒரு பிள்ளைக்கு அதாவது இத்தனை வம்சத்துக்கு வரக்கூடிய சத்திரிய வம்சத்தை வேறொரு பேன சத்தியம் எடுத்தவர் தான் பரசுராமன். அதே பரசுராமன்ட்ட போய் கர்ணனாகப்பட்டவன் பாடம் எடுக்கிறான். அப்ப அந்த பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது தகுந்த நேரத்தில் மறந்து போக கடவுள் என்று சாபத்தை கொடுக்கிறாரு. இதுவும் மாணவனுக்கும் வாத்தியாருக்கும் உள்ள ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல அதே போல ஒரு மாணவன் வாத்தியாரையே எழுத்து நிற்கிறான், குருநாதரையே எழுத்து நின்னவனும் மகாபாரதத்துலதான். காரணம் என்ன? மொத்தம் 3 பெண்கள், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, 3 பேருமே சிறை எடுத்து போறாரு தன் தம்பி விஜயதிரவியனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்காக பீஷ்மாச்சாரியார். ஆனா மூத்த அம்பை சொல்றான், ஏங்க நான் ஒருத்தரை விரும்புறேன், சால்வ தேசத்து மன்னன், நான் அவரை விரும்புறதா என்னை மட்டும் விட்டுருங்க, நான் அவரை திருமணம் பண்ணிக்கிறேன். சரிமா, உன் விருப்பப்படி நீ யாரை விரும்பினியோ போய் திருமணம் பண்ணிக்க பீஷ்மர் சொல்லிட்டாரு. அம்பை போறா. ஆனா சால்வை என்ன சொல்றேன், ஏமா நீ ஏற்கனவே இன்னொருத்தனால் கவர்ந்து செல்லப்பட்ட ஒரு பெண்மணி, உன்னை நான் திருமணம் பண்ணனா அது என் புகழுக்கு அழுக்காயிரம். அதனால நீ யாரு சிறை எடுத்து போனாலும் அவரே கல்யாணம் பண்ணிக்கன்னு இவன் திருப்பி எண்ணி போயிட்டான். போறா இவ இன்னொருத்தோட விரும்பினவனை நான் திருமணம் பண்ண முடியாதுன்னு விசித்திரன் தடுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பீஷ்மாச்சாரியார் தன்னை சிறை எடுத்து வந்த ஒரு காரணம் தான். பீஷ்மாச்சாரியிட்ட சொல்றா என்னை திருமணம் பண்ணிக்கன்னு. ஆனா பீஷ்மர் சொல்றாரு, ஐம்பூதங்களை சாட்சியாக நான் திருமணம் பண்ணிக்க போறது சத்தியம் பண்ணிருக்கமா, உன்னை என்னால திருமணம் பண்ணிக்க முடியாது பீஷ்மர் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம எங்கெங்கே போய் பீஷ்மர் வழி வாங்கிறதுக்கு போய் சொல்றா,
பீஷ்மரை எதிர்க்கிறதுக்கு யாரு தயாரா இல்ல. ஆனா யார் தயாரா இருந்தா பீஷ்மருடைய குருநாதர் யாரு? பரசுராமர். அப்ப பரசுராமர் வர்றாரு, இந்த பெண்ணுக்கு நீ தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு. குருவாக இருந்தாலுமே தந்தை தாயாரா இருந்தாலுமே நியாயமா சொன்னத இரணியன் சொல்றேன், நீ நாராயணன் மந்திரத்தை சொல்லாத, ஏன் இரணியாயன் மந்திரத்தை சொல்லு. பிரகலாதன் கேட்டானா எது நியாயம் எது சரி ஆராய்ஞ்சு பார்த்தானா இல்லையா? அதை விட பீஷ்மர் சொல்றாரு, ஐம்பூதமே சாட்சியாக நான் திருமணம் பண்ணிக்க போறதில் சத்தியம் பண்ணிருக்கேன், என்னால அந்த பெண்ணை திருமணம் பண்ண முடியாது. பீஷ்மர் சொல்லிட்டாரு, இருவருக்கு போர் மூண்டது. யாருக்கு? குருவாக விளங்கிய பரசுராமருக்கும் சீடனாக விளங்கிய பீஷ்மாச்சாரியருக்கு போர் மூண்டது. வெற்றி தோல்வி இல்லாமல் இருந்ததாலதான் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில அம்பை போர் நிறுத்துறா. யார் ஒருத்தர் இந்த முத்துமாலையை போட்டுக்கிட்டு பீஷ்மனை எதிர்த்து நிக்கிறானோ அந்த முத்துமாலை எவன் போடுகின்றானோ அவனாலேயே பீஷ்மர் கழிவு. அந்த முத்துமாலை யாரு கையில கிடைச்சது தெரியுமாமா? சிகண்டி என்று சொல்லக்கூடிய ஏன்னா துருபத மன்னனுடைய மகள். துருபதனுக்கு மொத்தம் 3 பிள்ளை. இப்ப அருமை சொன்னீங்க, ஏகலை இவன் குருவில்லா வித்தை குருட்ட வித்தை ஆகி போச்சு. இதுல ஏகலை மேல என்ன தப்பு இருக்கு? துரோணரையே தன் மானசிய குருவா நினைச்சு வித்தையை கத்துக்கிட்டான். ஆனா துரோணர் என்ன பண்றாரு? குருதட்சணையாக எதை கேட்கிறாரு? கட்டவரல தான் தானமா கேட்கலாமா? ஒரு குரு தன்னையே ஒருத்தன் நினைச்சு தன்னை குருவா மதிச்சு ஒருத்தர் வித்த கத்து கொடுத்த அவனை உதவி பண்ணாண்டாலும் ஓத்தரி பண்ணாம இருக்கலாம்ல? பண்ண கூடாதான். ஒரு சின்ன விஷயம், இப்ப ஏன் அந்த கட்டவரலையும் கேட்டாங்க? அதாவது குருவுக்கு தட்சணை கொடுத்தாயா? இல்ல. ஆக என்னுடைய உருவபமையை வச்சு நீ எல்லா வில்வித்தைகளையுமே கத்துக்கிட்ட, சிறந்த முறையில கத்துக்கிட்ட, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா குருதட்சணை கொடுக்காத ஒரு காரணத்தினால இன்றைக்கு இன்று குருவாகிய நான் உன்கிட்ட கேட்கிறேன், எனக்கு தட்சணை கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. ஐயா, என் உயிரை தவிர எதை கேட்டாலும் தர்றேன்னா, உன் உயிர் எனக்கு தேவை கிடையாது, உன்னிடம் இருக்கக்கூடிய கட்ட விரலை எனக்கு கொடுன்னாரு. யோசிக்கலையே, உடனே வாழை எடுத்தான், ஒரு சின்ன வாழை எடுத்தான், விரலே வெட்டினேன். இந்த கட்ட விரலை வெட்டினா ஏன் அந்த கட்ட விரலை கேட்டாங்க? ஒரு வில்லாளிக்கு கட்ட விரல் இல்லாம நான் ஏற்ற முடியுமா? முடியாது. ஒரு நான் ஏற்றணும், ஒரு வில்லாளிக்கு கட்ட விரல் முக்கியம். ஆனா அதே வெட்டி வாங்கினார். ஏன்? ஒரு சீடனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக. அர்ஜுனுக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கிறாரு? உன்னை தவிர சிறந்த மாணவனை நான் உருவாக்க மாட்டேன். இப்ப ஏகலைவனும் மாணவன், அர்ஜுனனும் மாணவன், ரெண்டு பேரையும் ஒரு சமமா தானே பார்க்கணும். ஆனா பாருங்க, ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் இன்னொரு கண்ணுல வெண்ணெய் வச்சுட்டார். அர்ஜுன சத்தியம். ஏன்? ஏன்னா தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றியவர் யாரு? அர்ஜுனே. ஏன்னா துருபதனை தேர்கால கட்டி இழுத்து வர செஞ்சுட்டாரு துரோணாச்சாரியார். அப்ப தன்னை பழி வாங்கின துரோணனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாணவனை உருவாக்கணும். மாணவனை உருவாக்கிட்டார். 105 பேர், கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், 105 பேர் கேட்கிறார். ஏப்பா, இது மாதிரி குருதட்சணையாக துருபத மன்னனை யார் தேர்கால கட்டி இழுத்து வர்றாங்களோ அவங்க தான் என்னுடைய சிறந்த சீடன். 104 பேர் தோத்துட்டாங்க. ஜெயிச்ச ஒரே ஆளு அர்ஜுனன். அப்பதான் துருபதன் நினைச்சானா, என்னை பழி வாங்கின துரோணனை கொல்றதுக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும், யாகம் பண்றான், பிறந்தான் திஷ்ட தீமனை. என்னை ஜெயிச்ச அர்ஜுனனை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும், வேண்டுன வந்தா பாஞ்சாலி. இதை தவிர்த்து 3ஆவதாக ஒருத்தி பிறக்கிறாள், அவதான் நீங்க சொன்ன சிகண்டினி. அந்த சிகண்டினி தான் அம்பையாக இருந்தவள். சிகண்டினியாக பிறக்க அதே முத்துமாலையை இவ கழுத்துல போட, அந்த கழுத்துல போட்டுக்கொண்டு போரில் கலந்து கொண்டால் பீஷ்மனுடைய இறப்பிற்கு காரணமாக அமைந்தாள். பெண்ணாக பிறந்து ஆணாக மாற போர்க்களத்துக்கு பெண் போக முடியாது இல்லையா? அப்ப சிகண்டினின்ற பேரோட பிறந்தவ கண்டவன் அருளால ஆனா மாறி சிகண்டினியா இருந்தவ சிகண்டியா மாறி போர்க்களத்துக்கு போறான். ஏன்னா பீஷ்மாச்சாரியார் கேட்ட வரம் ஒன்று இருக்குங்க. ஏன்னா ஒரு பேடி தனக்கு முன்னதாக வந்தா போர்ல கண்டிப்பா நான் தோத்து போயிருவேன், அவர்களிடம் எதிர்த்திய நாள் போர் புரிய முடியாதுன்னு கேட்டது ஒண்ணு. அதனாலதான் இந்த சிகண்டியாக பிறந்த பெண்ண ஆணாக மாறி அங்க வர்றா. யாரு? பீஷ்மாச்சாரியார் போரிடும் பொழுது அவருக்கு முன்னதாக ஆனா பீஷ்மர் என்ன சொல்றாரு? என்னதான் இப்ப நீ ஆணாக இருந்தாலும் பிறப்பா நீ ஒரு பெண், அதனால உன்னை எதிர்த்து நான் சண்டை போட மாட்டேன் என்று ஒவ்வொரு முறை சிகண்டி வரும் பொழுதும் போர் பண்ணாம இருந்துருவாரு. அவளை முன்னிறுத்தி அடிச்ச அர்ஜுன மகாபாரத போர்ல பீஷ்மரை கொள்வதற்காக. எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் வீரம் செயல்படாததாங்க. இப்ப துரோணரே எடுத்துக்கங்களேன், துருபதன் என்று சொல்லக்கூடியவனை அழிப்பதற்காக மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்குறாங்க. ஆனா எல்லா மாணவர்களுக்குமே ஒரே மாதிரி தானே பாடம் கத்து கொடுக்கணும். ஆனா அர்ஜுனனை மட்டும் தேர்ந்தெடுத்து அர்ஜுனனுக்கு மட்டும் சிறந்த பாடங்களை கத்து கொடுக்குறாங்க. ஏன்னா இவனால் மட்டுமே இது சாத்தியம். இது என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு ஒண்ணு தெரியும். ஒரு குருவுக்கு தன் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது தெரியும் எந்த மாணவன் தலை சிறந்த மாணவனா வருவேன் அப்படின்னு. அப்ப அர்ஜுனுடைய அனைத்து திறமையும் உள்ளனர். இவனே தலை சிறந்த மாணவன் வருவேன், இவன் தான் நமக்கான குரு லட்சணை கொடுக்க முடியும் என்று நம்பினாரு. வித்தையே மிக சிறப்பான, அதாவது ஒரு அம்புல அந்த மரத்தில் உள்ள எல்லா இலையுமே துளைக்கக்கூடிய ஒரு மந்திரம், ஒரு அஸ்திரம். அத கூட யார் கத்துக்கிட்டானா அர்ஜுனன் தானமா. ஒரு சின்ன விஷயங்க,
இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள்ல துளை போடுறதுக்கு கத்துக்கிட்டவன் அர்ஜுனு. ஆனா மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் ஒரே அம்பால கீழே வீழ்த்தக்கூடியவன் தான் பார்ப்பரிகன் என்று சொல்லக்கூடியவன். ஆமா, 3 அம்புல மகாபாரத போரே முடிச்சிருவேன். பாருங்க, குருநாதர் கொடுத்த வில்லோ அம்பு அவர்கிட்ட கிடையாது. தன் தாய் கொடுத்த 3 அம்புகள் மட்டும் அவர்கிட்ட. சரி, அந்த சிறப்புக்குரிய பார்பரியன் மகாபாரத போர்ல கலந்துக்கிட்டானா? இல்லையே, கலந்துக்கல. ஒரு திறமை இருக்கு. திறமை இருக்க போர்ல கலந்ததுதானே அவன் திறமை தெரியும். மாதவன் இருக்காரே, மாதவன் யார்? கண்ணபர மகாத்மா. ஜெயமாதவன் தான். ஜெயம் என்றால் என்ன, மாதவன்னா என்னன்றது மாதவன் இல்லாத உலகமா? கண்ணபர மகாத்மா தான் குறிக்கும் அந்த பெயர். கண்டிப்பா. அந்த மாதவனாகப்பட்டவர் வந்து லாபகமாக அவனுடைய சிரசை கேட்கிறார். ஒருவேளை போர்க்களத்துல கௌரவ பக்கம் இறங்குறான்னா பாண்டவர்கள் ஜோலி முடிஞ்சு, அப்ப இவனை கலந்து வைக்க கூடாது என்று எண்ணி என்ன செஞ்சாரு? உன்னுடைய சிரசை எனக்கு தாடான்னு கேட்டாங்க. கேட்டதுமே எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. கேட்டது கிருஷ்ண பரமாத்மா, என் சிரசை நான் உனக்கு தர்றேன், ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்கணும். என்னடான்னு கேட்கும் பொழுதுதான், என் சிரசு துண்டிக்கப்பட்டால் என் உடம்புல உயிர் போயிரும். ஆக நான் குருச்சேத்திர போரில் கலந்து கொள்வதற்காக ஆவலாக வந்தவன். இந்த குருச்சேத்திர போர் எத்தனை நாட்களுக்கு நடக்கிறதோ அத்தனை நாட்களுக்கு நான் பார்க்கணும்னு கேட்டவன் தான், வரத்தை கேட்டவன் தான் பார்ப்பரிகன். உடனே கண்ண பரமாத்மா 18 நாட்களுக்கு இந்த போர் முடிவு எடுத்திருக்கு. இத 18 நாட்களுக்கும் இந்த உன்னுடைய சிரசாகப்படுறது இந்த போரை பார்க்கும் அப்படின்னு சொல்லி குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கொடி கம்பம். இந்த கம்பத்து உச்சியில அந்த தலை சொருகப்பட்டது. 18 நாட்கள் போரையும் அந்த தலை தான் பார்த்துச்சு. இது உங்களுக்கு நல்லா ரொம்ப விவரமா உள்ள இறங்கி பேசுறீங்க. இப்ப பர்பருடைய திறமையை சோதிச்சு பார்த்தாரு கண்ண பரமாத்மா. இதே ராமாயணத்துல ராமன் மனித பிறவியா தெய்வ பிறவியா? மனிதனாக அவதாரம் எடுத்தார். மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாகவே இறந்தார். ராமனுடைய இறப்பு எப்படி வந்துச்சான் சொல்றாங்க. எப்பா நீ ஒரு தெய்வ பிறவிப்பா, நீ வந்தவரை முடிஞ்சு நீ இந்த அவதாரத்தை முடிச்சு மேலவா. ராமருக்கு ஆச்சரியம், நான் தெய்வ பிறவியா? ஆமாப்பா, செத்து மேலவாப்பா. எப்படி சாகுறதுன்னு தெரியல. அப்பதான் ராமர் என்ன பண்ணாராம், சரை நதிக்கரையில் மூழ்கி தன் உயிரை மாய்த்து, அதாவது மனிதர்கள் தற்கொலை பண்ணுவாங்க இல்லையா, அதுபோல நதிக்கரையில் மூழ்கி இறந்து மேலோகம் சென்றாராம் ராமன். அப்ப மனிதனாக பிறந்தார், மனிதனாக வாழ்ந்தார், மனிதனாக இறந்தார். ராமன் தான் மனிதனா பிறந்து மனிதனா வாழ்ந்து மனிதனா இறந்ததுன்னு கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா மனிதனா கடவுளா? அவரு கடவுள் தாமா, ஆனா அவருக்கு மனிதனை போலவே இறப்பு வந்துச்சு. கேளுங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ராமன் மனித பிறவிதான், கண்ணன் மனித பிறவிதான். ஆனா ராமனுக்கு தான் ஒரு தெய்வ பிறவின்னு தெரியாது. கண்ணன் என்னதான் மனித பிறவி அவதாரம் எடுத்தாலும் கூட அவர் தான் ஒரு தெய்வ பிறவின்னு தெரியும். அதனாலதான் எத்தனையோ காலங்கள்ல காளிங்கனை வதம் பண்ணதா இருக்கட்டும், பூதகி வதம் பண்ணதா இருக்கட்டும், சக்கராயத்தை கையில் எடுத்ததா இருக்கட்டும், மனிதர் பண்ண முடியுமா? தான் தெய்வ பிறவி அவருக்கு தெரியும். ஆனா ராமனுக்கு தெரியாது. ஒரு விஷயங்க, இந்த மகாபாரதம் ராமாயணம். நான் ஒரு விஷயம் கேட்க வர்றேன், நீங்க மடைமாற்று பண்ணி போயிட்டு இருக்கீங்க, நல்லது இல்லையே. ஏன், என்னாச்சு உங்களுக்கு? நல்லது இல்லையா? நீங்க என்ன நல்லது? நான் உனக்கு கேட்க வர்றேன், பிள்ளையினுடைய தரத்தை பேச அந்த பேசுறதுக்கு தான் நான் சந்தேகம் கேட்கிறேன். நீங்க நல்லது இல்லைன்னு சொல்றீங்க. அத முழுதா கேளுங்க, ஏன் நல்லது இல்லைன்ற. சொல்லுங்க. கண்ணனாகப்பட்டவர் பர்பனுடைய திறமையை சோதிச்சார்ல, அதுபோல ராவணன் திறமையை சோதிச்சான். ஒரு விஷயம் கேட்க வர்றேன், ஒரு விஷயம் தொட்டா அதை தொட்டு பேசுறதுக்கு பிரிச்சு பேசுறது விவரம் இருக்கணும். எனக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அதை உன்னால தீர்க்க முடியுமா? எங்க ராமாயணம் உருவாவதற்கு காரணமே நாரதர் மகரிஷி. கதையை விட்டுருங்க, இங்க விவரம் படிச்சாலே வந்திருக்கோம். சரி, விவரமே சொல்லுவாங்க. ஓ, அப்ப நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கேட்கணும் வந்திருக்கேன். இல்ல உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சரி, எனக்கு தெரிந்த விவரம் உனக்கு தெரியுமா? ஓ, வள்ளிக்கு எல்லா விஷயங்களும் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வள்ளி கலியுகத்துல இருக்கக்கூடிய பிள்ளை. அப்படி கிடையாது. கலியுகத்துல இருந்தாலும் கூட எனக்கு எது தெரியணுமோ அது நான் தெரியலன்ற இடத்துக்கு நான் வரல. நீங்க சொன்னதுக்காக அந்த விஷயத்தை சொல்றேன், கேளுங்க, தெரிஞ்சா பதில். அந்த விஷயம் அவ்வளவுதான் எனக்கு தேவை. ராமன் வந்து மனித பிறவி, மாற்று கருத்து இல்ல. இப்ப தன் மனைவியை காணு தேடி போறாரு ராமபிரான். போகும் பொழுது ஒரு வானர கூட்டங்கள் நிக்கிறாங்க. என்னப்பா, என்ன விஷயமா வந்திருக்கு? இது மாதிரி என் மனைவியை தேடி வர்றேன். ஏன் வாங்க, என்னுடைய தலைவன் கூட்டி போறோம், எங்க தலைவன் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு நேரம் யார்கிட்ட கூட்டி போறாங்கன்னா சுக்கிரீவன் கூட்டி போறாங்க. சுக்கிரீவன் என்ன சொல்றான், ஏப்பா உன்னுடைய மனைவியை நீ தேடி போறியாப்பா, என்ன எங்க அண்ணன் துரத்துட்டாப்பா, இப்ப நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்குவோம். என்ன ஒப்பந்தம்? என்னுடைய அண்ணனை வெற்றி கொண்டு என் நாட்டை எனக்கு நீ திருப்பித்தா, நாடு எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய வானர படைகளை வச்சு உன் மனைவியை மீட்பதற்கு நான் உதவி பண்றேன் அப்படி 2 பேருக்கு ஒரு ஒப்பந்தம். ராமர் சரின்றார். ஒப்பந்தமும் சும்மா போடல சாமி, வேற கிஷ்கிந்தையை தாண்டி தான் அங்க போக முடியும், ராவணேஸ்வரர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். சரி, அப்ப கிஷ்கிந்தை வந்து எல்லாரும் போகணும் அப்படின்னா சாதாரணமா போக முடியாது. வாலி என்று சொல்லக்கூடிய சுக்ரீவனை துரத்தி அடிக்கிறான். இப்ப அவனை நம்ம வெல்லணும் அப்படின்னா எங்க அண்ணனை நீ கொல்லணும். அதான் நான் ரொம்ப சுருக்கமா சொன்னேன். அது விரிச்சு சொன்னா இன்னும் நிறைய சொல்ற மாதிரி இருக்கும். சுருக்கமா சொல்றேன். அப்ப என் அண்ணனை ஜெயிச்சு நாட்டை திருப்பி கொடு, உன் மனைவி மீட்பதற்கு நான் உதவி பண்றேன் சுக்ரீவன் சொல்லிட்டேன். ராமர் சரின்ட்டார். இப்ப ஒரு சந்தேகம், யாருக்கு? சுக்ரீவனுக்கு. என்ன சந்தேகம்? இந்த உலகத்துல வாலியை யாராச்சும் ஜெயிக்க முடியுமா?
முடியாதுங்க. சிவபெருமானா வந்தா கூட எதிர்த்து நின்றா தோல்விதான். பலம் இவருக்கு வந்துரும். இவ்வளவு ஏமா ராவணன் பெரிய ஆளுதான். ஆனா அந்த ராவணனையே தான் வாள்ல சுருட்டி கொண்டு வந்து தான் பிள்ளை அங்கந்தனுக்கு விளையாட்டு பொருளை உருட்டி விட்டான் வாலி. அவ்வளவு பெரிய வீரன். ஆனா அப்படிப்பட்ட வாலியே சாதாரண மனித பரியா இருக்கேன். இந்த ராமை எப்படி நம்ம அண்ணனை ஜெயிச்சு நாட்டை நமக்கு திருப்பி தருவேன் அப்படின்னு சந்தேகம். ஒருத்தர் சந்தேகம் வந்துருச்சா அதை நிவர்த்தி பண்ணணுமா இல்லையா? பண்ணணுமா இல்லையா? ராமர் நிவர்த்தி பண்ணார். ஏப்பா என்னால உங்க அண்ணன் வாலியை கொன்னு உன் நாட்டை உனக்கு திருப்பி தர முடியும் என்று நிரூபிச்சு காட்டினார் ராமர். சுக்கிரீவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி. எப்படி கேள்வியா கேட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் சரி ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஆரம்பத்துல சொன்னேன் நல்லா தொட்டு பேசுறிய, பின்னாடி வரிய, விரிச்சு பேசுறிய, உடைச்சு பேசுறிய, சந்தோஷம். ஆனா கேள்வின்னு ஒண்ணு பிறந்தால் அதுக்கு பதில் சொல்றதுக்கு படிச்சிருக்கணுமா இல்லையா? ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்களேன்றதுக்காக பதிலுக்கு கேள்வி கேட்டா அது முட்டாளா. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது. கேள்விக்கு கேள்வி பதிலாகாது. கேள்விக்கு பதிலா சொல்லிட்டு பிறகு 1000 கேள்வியோட கேட்கலாம். எனக்கு அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. 1000 என்ன இப்போதைக்கு நேரத்துக்கு தகுந்த 1000க்கு சமமான ஒரு கேள்வி கூட கேட்கலாம். கேள்வியாக இருந்தா தப்பு கிடையாதுங்க. ஆனா என் கேள்வி நியாயமானது தானே? கண்டிப்பா. சுக்கிரீவன் சந்தேகம் உலகத்தையே வெட்டி கொண்ட வாலியே சாதாரண மனித பிறகு ராமை எப்படிடா ஜெயிக்க முடியும்? அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி என்னால வாலியை கொல்ல முடியும்னு நம்ப வச்சாரு சுக்கிரீவன ராமன். எப்படி? அதுதான் குரங்கு புத்தின்றது. ஏன்னா அஞ்சரிய படைச்சதனே குரங்கு அப்படின்னு நம்ம ஏத்துக்க முடியாது இல்லையா? ஆனாலும் அங்க வந்து ராமனுக்கு அதாவது சுக்கிரீவனுக்கு வந்த சந்தேகத்தை ராமனிடம் போய் சுக்கிரீவன் சொல்ல கிடையாது. ராமனுடைய அதாவது சுக்கிரீவனுடைய பார்வையாலே ராமன் தெரிந்து கொண்டாராம். ஆகா இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம எப்படி இந்த காரியத்தில் வெற்றி அடைவோம், இவனுக்கு எப்படி இந்த நாட்டை மீட்டு கொடுப்போம், இவனுடைய மனைவி எப்படி திருப்பி கொடுப்போம் அப்படின்ற சந்தேகம் அவனுக்கு வந்துருச்சு. இவன் சந்தேகம் போகணும் அப்படின்னா ஒரு கணப்பொழுதுல அந்த சந்தேகத்தை போகணும். சந்தேகத்தை வளர விடக்கூடாது. உடனே வெட்டி எடுத்துறோம் இல்லையா? அப்படின்றதுனால ராமன் என்ன செய்யறாரு, தன்னிடம் இருக்க அதாவது இவர் நேருக்கு நேராவே வாலிட்ட போர் புரிஞ்சிருக்கலாம். நேருக்கு நேராவே போர் புரிஞ்சா வாலிக்கு இவருடைய ராமனுடைய பலம் எல்லாமே அவருக்கு போயிடும். இருக்க சிறந்த பலசாலியா தான் ஆவான். இதை தெரிஞ்ச ராமே இவனை இப்படி எல்லாம் அதாவது பழுவி இருக்க கூடாது. ஏன்னா அவன் மேற்கொண்டு ஒரு குரங்கு இந்த மரத்துல இருப்பான், குறி வைப்பார் ராமன். ஆனா அந்த மரத்தை விட்டு அடுத்த மரம் தாவிடுவான். அந்த மரத்துக்கு குறி வைப்பாரு, திரும்ப அங்க இருந்து இன்னொரு கிளை தாவிடுவார். ஏன்னா குரங்கு வந்து கிளை விட்டு கிளை தாவக்கூடியது தானே. இப்படி தாவனா எப்ப இவனை பழுவி இருக்கிறது, இது சரி வராதுன்னு சொல்லி பாருங்களேன். அந்த பக்கம் வாலி நிக்கிறான், இந்த பக்கம் ராமன் இருக்காரு. ராமனால அவனை அடிக்க முடியல. 7 மராமரங்கள் இருக்கு. இந்த மராமரங்களில் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு அப்படி தாவி தாவி போய்கிட்டே இருந்தானா வாலி. பார்த்தார் ராமன், அப்படியாடா உன் வேலை, நீனே சாதாரண குரங்கு, இந்த குரங்கு சேட்டை என்கிட்ட கொண்டாந்து காமிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய கட்ட விரலை கொண்டு அதாவது இந்த பூமியை ஒரு அழுத்துறாங்க. இந்த பூமியை அழுத்துற நிமிஷத்திலேயே அந்த 7 மராமரங்கள் இருந்துச்சு பாத்தீங்களா? இங்க ஒண்ணு கதை நீ சொல்றதெல்லாம் சந்தோஷம் தான். இத்தனை இது வரைக்கும் 6 தடவை மராமரம்னு சொல்லிட்டீங்க. சொன்னது பஞ்சாயத்துல. ஏன்னா கதை அப்படிதான் இருக்கு. ஆனா பாக்குற மக்களுக்கு சந்தேகம், என்னடா புளிய மரம் பார்த்திருக்கோம், வேப்ப மரம் பார்த்திருக்கோம், மாமரம் பார்த்திருக்கோம், மராமரம் ஒரு மரம் இல்லவே இல்லையே, அப்படி இப்ப நடைமுறைப்படி இல்லையே, சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா? அப்ப அன்னைக்கு மராமரம்ன்ற மரம் இன்னைக்கு அதை என்னன்னு அழைக்கிறோம்? இன்னைக்கு தேசிய மரம்னா எதை சொல்றோம்? ஆலமரம்ன்றோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய மரமே பனை மரம் தான். பனைமரம் இல்லையா? இந்த பனை மரத்தை தான் மராமரம் அப்படின்னு காலகட்டத்தில் மராமரம் வழங்கப்பட்ட மரம் இப்பொழுது பனை மரமாக இருக்கிறது. பனை மரமாக இருக்கக்கூடிய மரம். அப்ப 7 மராமரங்கள் கோணல் மணலாக இருந்த மரத்தை எப்படி தனது நேர்கோட்டால கொண்டு வந்து வாலியை வீழ்த்த முடியும்? இதுதாங்க ஒரு சின்ன போட்டி. அந்த மராமரங்களுக்கு கீழே தூர்ல ஒரு பாம்பாகப்பட்டது படுத்திருந்ததாம். அந்த பாம்பு யாரு, ஏன் சாபம் வாங்கி அந்த இடத்துல கேள்விக்குள்ள கேள்வி நமக்கு பிடிக்காது. இப்ப நான் கேள்வியே கேட்கல. இப்ப கேள்விக்குள்ள என்ன புள்ளி வைக்க வேண்டியது? அடுத்த கட்ட விசாரணை. நான் கேட்டா சாமி இதுதான், இந்த இவன் தான் இப்படி இருந்தா, இதனால இப்படி முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க மேலோட்டமா பேசுறீங்க. ஏன் அறிவை சோதிக்கிறீங்களோ? ஏன் இல்லனா உங்கள்ட்ட கேள்வி கேட்ட எனக்கு பதில் தெரியுமா? நீங்க சட்டம் போடக்கூடாது எனக்கு. சரி பதில் சொல்லி முடி. சரிங்களா? சொல்லி முடி. அப்ப அங்க பாம்பாக இருந்தது யாரு, ஏன் அந்த சாபத்தை வாங்கி அங்க பாம்பா கிடக்கணும், எப்ப அந்த பாம்பினுடைய சாபம் தீர்ந்ததுன்றது இங்க நடந்த கதை தான். அப்ப அந்த 7 மராமரங்கள் இருக்குல்லையா, அந்த பாம்பின் உடம்பின் மீது தான் அந்த 7 மராமரங்களும் முளைச்சிருந்துச்சான். அந்த பாம்பு அப்படி வளைஞ்சு நெளிந்து கிடக்க 7 மராமரங்கள் அந்த அடுக்குல தான் இருந்துச்சு. உடனே பாருங்க, தலை அப்பகுதியில் இருக்க, வால் இந்த பக்கம் இருக்க, ராமன் பக்கம் தான் வாழை இருந்துச்சு. அப்பதான் ராமன் அதை அறிந்து தன்னுடைய கட்ட விரலால பூமியை அழுத்துறாங்க, அந்த வாழை அழுத்துறாரு. பாம்பாகப்பட்டது நேர். அப்பதான் சுக்கிரீவனுக்கே நம்பிக்கை வந்துச்சு, ஆகா இவனால முடியும் அப்படின்னு. அப்ப மராமரத்தை தொலைச்சா சுக்கிரீவனுடைய சந்தேகத்தை தீட்டா ராமன். ஆனா அப்படி கோணல் மாணலாக இருந்த மராமரங்கள் எப்படி நேர்கோட்டுக்கு வந்தது? அருமையா சொன்னீங்க. ராமர் பாதம் பட்டு
நேர்கோட்டுக்கு வந்துச்சுன்னு. என்ன காரணம்? ஏன்னா ராமன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம். ஏன்னா அகலி என்ற பெண்ணு கல்லா இருந்தா, ராமர் பாதம் விட்டு கல்லாக இருந்த ஒரு பெண்ணாக மாறினாள். அப்ப சாப விமோச்சனம். அதுபோல ஒருவன் சாபம் வாங்கினான். எப்படி? அப்ப 100 அஸ்வமேத யாகத்தை எவன் ஒருவன் செய்கின்றானோ அவன் இந்திர பதவி அடைஞ்சிருவான். அப்ப நகுஷன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் 100 அஸ்வமேத யாகம் பண்ற இந்திர பதவி அடைஞ்சிட்டான். இந்திர பதவி ஏற்பு விழாவிற்கு சப்த ரிஷிகளாம் அவனை தோல்ல சுமந்துட்டு போறாங்க. போகும் பொழுது சமஸ்கிருதத்துல சர்ப சர்பனா வேமா போன அர்த்தம். என்ன பண்றான்? சர்ப சர்ப சர்பன்னு சொன்னான் இல்லையா? கால் அகத்தீர் மீத பட கோபண்ட அகத்தீர் என்ன பண்றாரு? நீ சர்ப்பமாவே போடா அடி சாபம் கொடுத்துட்டார். சர்ப்பம்னா பாம்புன்னு அர்த்தம். அப்ப அகத்தீரின் சாபத்தினால நகுஷன்ற இந்திரன் சர்ப்பமா போன்னு சாபத்தை வாங்கி பூலகத்தில் நான் எப்பயா எனக்கு சாப விமோசனம் கிடைக்கும்? எப்ப பெருமாளுடைய பாதம் உன் மீது படுகிறதோ உனக்கு சாப விமோசனமாகும். அப்ப சர்ப்பம் என்று சொல்லக்கூடியது நகுஷன்றவன் சர்ப்பம் மாறி கிடக்கிற பூமிக்கடியில ராமர் பாதப்பட்டது சாப விமோசனம் அடைந்தால் அவனுக்கு சாப விமோசனம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சந்தேகத்தை தீர்த்த மாதிரி ஆயிடுச்சு. வாலியை கொண்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இப்ப ஒத்துக்கிறியாம நான் இந்த கதை படிச்சிருக்கேன். கதை உருவாவதுக்கு காரணமே நீங்க தான் நான் சொல்லிட்டேன். சரி, மகிழ்ச்சி. என்ன திரும்ப ஆனா தெரிந்த கதை தெரியாத புராணம்ன்றது சில விஷயங்கள் இருக்கு. அதுல போய் தான் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன வேலையா நீங்க இங்க வந்திருக்கீங்க? காவல் வேலைங்க. இந்த வேலை உனக்கு நல்லது இல்ல. இந்த வேலை நல்லதுனே. நல்ல வேலை நான் தரேன் உனக்கு. என்ன வேலை? இந்த உலகத்துக்கே உன்னை அதிபதியா மாத்தி காட்டுறேன். இந்த உலகத்துக்கே அதிபதியா? தமிழ் மண்ணுக்கே. தமிழ் மண்ணுக்கே. தமிழ் இனத்தின் தலைவனை நீ கட்டிக்கிறே அப்படின்னா தமிழ் இனத்தின் தலைவியா நீ மாறிடுவ. தமிழின தலைவன் வந்து கந்தபெருமான் முருகனாச்சே. அவர் தான் உனக்கு பார்த்த புருஷன். கடவுளே கந்தபெருமானே எனக்கு மாப்பிள்ளையே வேணாங்க. ஏமா எம்பெருமான் முருக கடவுள் தமிழ் இனத்தின் பெருந்தலைவன் அந்த முருகனோட மாப்பிள்ளை வந்தே முடியவே முடியாதுன்றா. தமிழின கடவுளா இருக்கட்டுங்க. சரி, எனக்கு கடவுள் வந்து கடவுள் தான் கணவனாக முடியும். ஏன் கடவுள் நினைச்சா கணவனா ஏத்துக்க மாட்டியா? கிடையாதுங்க. ஏன் ஆண்டாள் நினைச்சாலே கடவுளை நினைச்சா கணவனை மாத்தனால இருக்கட்டுமே. அவன் நினைச்சானா அவளுடைய தலைவிதி. அது எனக்கு என்ன கரகமா? உனக்கு எப்படியாவது நல்ல அறிவுரை சொல்லி கட்டிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு முருகனுக்கு கல்யாணம் நடந்தா எப்படி தெரியுமாமா இருக்கான்? வடிவேலன காவலுக்கு நான் கல்யாணம் வணகமோ வையகமோ வேலனுக்கு வள்ளிக்கட்டா கல்யாணம் காட்டுக்குள்ள இருந்ததுன்னா திண்டாட்டம். கல்யாணமா கல்யாணம் நடத்தி வைப்பேன். கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் நடத்தி வைப்பேன். கல்யாணம் காட்டு வகை நாம தானமா இந்த வாட்டு ஓடி வரும் மாமி சிவகாமிமா. மச்சானாக விநாயகர் வந்திருப்பார் பாருமா. விநாயகர் வந்திருப்பார் தானமா. மச்சானாக விநாயகர் வந்திருப்பார் பாருமா. திருமணத்தை நடத்தி வைக்க சொல்லியப்படுத்த யாருமா? ஜெய மாதவன் தானமா. ஓஹோ, கண்ணன் கடமன் கார்த்திகேயன் அழகன் குமரன் முருகப்பெருமானை பார்த்து மாப்பிள்ளையே எனக்கு வேண்டாம். போங்க முதல்ல இந்த இடத்தை விட்டு. இந்த மாப்பிள்ளையே எனக்கு தேவையில்லை. விரும்பு விரும்புனாத்தா உனக்கு வேம்பு கருமா இருக்கும். நான் விரும்பலையேங்க. அதனால கரும்பு வேம்பா கசக்குது. ஏன் கசக்குது? எனக்கு வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெண்டாலம் இருக்கு. நல்ல வாழ்க்கை காத்திருக்கு. தவறு விட்டாத. வேணாம். நீங்க என்னத்த சொன்னாலும் எனக்கு சம்மதமே முடியாது. கட்ட முடியாதுயா? கட்டி காமிக்கிறேன். எப்படி பார்க்கலாமா? அந்த பகல்ல மேந்த அவஸ்தையை நீ விடுத்து அந்த பகல்ல மேந்த அவஸ்தையை நீ விடுத்து அவளையோ சிறு பதவி மடுத்து சொல்ல எனது அவளிடம் போனது பொய்யான வேடமா? என்னுடைய வேடத்தை பார்த்தா உனக்காக நான் சொல்லி போக இந்த சின்னமே எனக்காக பேசினதெல்லாம் போதும். உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கிற ஒரு மாதிரியே தெரியுது. கூட்டி கொடுப்பது அன்பில்லா கண்ணை கொட்டி அறிவில்லா கருவி கொட்டி புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கொட்டி இதை கொடுக்கும் என்னை பார்த்தா கேட்கின்றாய். அறிவிலமான சிறுமியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து காட்டாவிட்டால் என்னைய நாரதனம் அல்ல
பிரம்மா முடிச்சமல்ல இல்ல. இதுவே என் சத்தியம். வைத்தியம். சத்தியம். வைத்தியம். வைத்தியம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கிற வைத்தியம் நான் மாப்பிள அந்த வைத்தியம் கட்டி காமிக்கிறேன். இங்க பாருங்க, கட்டி காமிக்கிறேன். வைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குறீங்க, அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்து எந்த பைத்தியக்கார மருத்துவமனையில பைத்தியத்தை வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார வைத்தியருக்கு வைத்தியம் பார்த்து ரெண்டு இடத்துல பைத்தியம் முடிச்சு போற வேணா இடத்த விட்டு போங்க. அதை தெளிவிக்க வர ஏன் மாப்பிள கட்டி காமிக்கிறேன். கல்யாணம் பண்ணி காட்டுறேன்.